பேசிக்கா உமன் திங்கிங் இப்படிதான் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் வேலைக்கு போயிட்டு இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு வேலைக்கு போகணும்னு இருக்கும். ஆனா வாரத்துல 7 நாள் கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 24 மணி நேரம் பசங்க கூடவே இருக்கணும்னு இருக்கும். ஆனா ஜாபுக்கு போயிட்டு பைனான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். வீட்டு வேலையெல்லாம் யாராச்சும் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனா வேலை காட்சி வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். விதமா ட்ரெஸ் வாங்கி போடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு புள்ள பத்தியே ரொம்ப முடியலடையாப்பா அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னொரு புள்ளியும் வேணும் அப்படின்னு இருக்கும். பைனான்சியலா ஹஸ்பண்ட் கிட்ட கை நீட்ட கூடாதுன்னு இருக்கும். ஆனா வேற வழி இல்லாம அவங்க கிட்டயே கை நீட்ட வேண்டியதா இருக்கும். பசங்களையும் பாத்துக்கிட்டு வீட்டுலவே இருந்துட்டு ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா அந்த மாதிரி ஜாப் யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க. சோ வைரமுத்து அதுவும் போச்சா அப்படின்னு இருக்கும். எல்லாமே நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம். ஆனா நம்மளுக்குன்ட்டு ஒரு சில டேலண்ட் கண்டிப்பா இருக்கும். அது ஒரு பழைய டப்பால போட்டு மூடி வச்சுட்டு இருப்போம். அது திறந்து பாருங்க. உங்க டேலண்ட் நீங்க கண்டுபிடிங்க. நீங்க ஒரு இண்டிபெண்டா இருங்க. அது எங்க இருந்தாலும் முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கவலைப்படாம உங்களுக்கு பிடிச்ச வேலை நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. யார் எப்படி நினைச்சா நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டம். என்ன நான் சொல்றது சரிதானே?